காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த பதிகத்தை இயற்றியவர் திருநாவுக்கரசு பெருமான். உழவார பணி மேற்கொண்ட தேவார பாடல் பாடிய அன்பர் சிவன் அடியவர். இவர் இந்த பாடலை பாடியதற்கான காரணம் என்ன? சமண மதத்திலிருந்து இவர் சைவராக மாறிவிட்டார் தன்னுடைய தமக்கையார் திலகவதியாரினுடைய அருள்மொழியால். இது கண்டு பொறுக்காத சமண மத குருமார்கள் என்ன சொல்கிறார்கள் மகேந்திரவர்ம பல்லவனிடம்? மன்னா, இவன் ஏமாற்றுகின்றான், இவன் சூழ்ச்சிகள் நிறைந்தவன், இவனை நாம் என்ன பண்ணணும்? முதல்ல இவன் சமணராக இருந்தான், பின்பு இவன் சைவராக மாறிவிட்டான், இவனை நாம் தக்கபடி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல உபாயங்களை சொல்லி கொல்ல திட்டமிடுகிறார்கள். அதன்படி என்ன பண்ணுறாரு மகேந்திரவர்ம பல்லவன்? உணவிலே நஞ்சிடுகிறார். அவரை சுண்ணாம்பு காலவாயிலிட்டு பொசுக்க வேண்டும் என்று பார்க்கின்றார். பின்பு கல்லிலே கட்டி கடலிலே வீசச் சொல்கின்றார். அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு திருநாவுக்கரசு பெருமான்? நமச்சிவாய மந்திரத்தை பாடினால் கல் எங்காவது தெப்பமாக மிதக்குமா? ஆனால் மிதந்தது. இப்படி ஒரு கிருஷ்ண பக்தருக்கு நடந்தது. அது என்ன நிகழ்வு என்பதை பற்றி நாம் இன்று காணலாம். பல கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு அருமையான கிருஷ்ண பக்தர் தான் ஜெயவந்தர் என்ற ஒரு அருமையான கிருஷ்ண அடியவர். அவர் வடநாட்டிலே பிறந்தவர். வணிகர் குலத்திலே அவதரித்த திருமகனார். வாணிபம் தான் அவருக்கு தொழிலாக இருந்தது. அதிலே அவர் கொடிகட்டி பறந்தார். நிறைய செல்வங்களை சேகரித்தார். பெரும் பொருள் ஈட்டினார். அவருக்கு 6 மகன்கள். செல்வச் செழிப்புக்கு குறைச்சல் கிடையாது. மாளிகை போன்ற வீடு, நல்ல மனையாள், அருமையான குழந்தைகள், இப்படித்தான் இருந்தது இவருடைய வாழ்க்கையும். ஜெயவந்தருக்கு என்னன்னா, செல்வம் மட்டும் போதாது, பக்தியும் வேண்டும் அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்தார். கிருஷ்ண அடியார்களிடத்து மிகுந்த அன்பு வைத்திருந்தார். யாராவது அவருடைய இல்லத்தை தேடி அன்னதானம் செய்வதற்கோ அல்லது கோவில் கட்டுவதற்கோ எதுவாக இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை நாடி வரலாம், அவரிடமிருந்து பொருளை பெற்று செல்லலாம். இப்படித்தான் இருந்தது இவருடைய வாழ்க்கை. இவருக்கு ஒரு 50 வயதானது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் இவ்வளவு பொருள் ஈட்டணும் இல்லையா, அதற்கு கிருஷ்ணன் துணையாக இருந்தான் அல்லவா, நாம ஏன் இந்த பணத்தை தொண்டு செய்வதற்காக செலவிடக்கூடாது? செல்வத்தை கொடுத்த இறைவன் என்ன நினைக்கிறான், அதை நாம் விநியோகம் செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கிறான் இல்லையா? நாம் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. அவர் என்ன பண்ணுறாரு, வாணிபத்தை நிறுத்திவிட்டார், தொழில் செய்வதை நிறுத்திவிட்டார். முழு நேரமும் பாகவதர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய எண்ணம் என்னவோ அதை செயல்படுத்துகின்றார். அவர்கள் கேட்டால் அன்னதானத்திற்கோ தொண்டு செய்வதற்கோ மடம் கட்டுவதற்கோ இப்படி பல கைங்கரியங்களுக்கான தொண்டுகளை நிதி உதவிகளை செய்து வருகின்றார், தட்டாமல் மறுக்காமல். எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய வீட்டிலே பாகவதர்களுடைய அருகாமை இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன எண்ணம்னா, சம்பாதித்து வைத்தது என்னவோ நிறையதான், ஆனால் இப்படி செலவு செய்து கொண்டே இருந்தால் என்ன ஆவது? குந்தி தின்றால் குன்றும் ஆளும் அல்லவா? கிருஷ்ணன் கொடுத்தான் கிருஷ்ணன் கொடுத்தான் என்று எல்லா செல்வத்தையும் வாரி வாரி கிருஷ்ண அடியாருக்கு கொடுத்து விட்டால் நாம் எங்கே போவது? நாம் என்ன அன்ன காவடிகளா? நாம் என்ன பிச்சையாக எடுக்க முடியும்? இவருக்கு யார் புத்திமதி சொல்வது? விட்டால் இவர் எல்லா செல்வத்தையும் வாரி கொடுத்து விடுவார் போல் இருக்கின்றதே. நாம் என்ன பண்ணலாம், சொல்லி பார்க்கலாம் அப்பா கிட்ட அப்படின்னு முடிவுக்கு வராங்க 6 மகன்களும். அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க ஜெயவந்தர் கிட்ட, அப்பா, நீங்கள் வாணிபம் செய்வதை நிறுத்தி விட்டீர்கள், இதுவே தவறல்லவா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கடல் கடந்து வாணிகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி அல்லவா? நீங்கள் ஏன் வாணிபம் செய்வதை நிறுத்திவிட்டீர்கள்? உங்களுக்கு போதும் என்ற மனம் இருந்தால் எங்களுக்கான சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடுங்கள். ஏன்னா விட்டா நீங்கள் எல்லாத்தையும் தானமாக கொடுத்துடுவீங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்தது. அதை இவர்கள் கேட்டு விட்டார்கள். ஆனால் ஜெயவந்தர் என்ன சொல்கிறாரு, அப்பா, இந்த திரண்ட செல்வம் இறைவன் கொடுத்ததல்லவா, இறைவன் அடியவர்களுக்காக செலவு செய்தால் நமக்கு புண்ணியம் தான் கிட்டும், பாவம் ஒன்றும் நேர்ந்து விடாது, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தார நயமா. ஆனால் பிள்ளைகள் கேட்கவில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நாம் சொன்னால் அப்பா கேட்டுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு ராஜா கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்களாம் இந்த 6 பேரும். அந்த நாட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்களாம், என்னுடைய அப்பா இந்த மாதிரி
பெரிய வாணிபம் செய்கிறவர், நல்ல வணிக வியாபாரி. ஆனால் அவர் வணிகம் செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார். அது மட்டும் கிடையாது, எந்த அடியார் வந்தாலும் அவர்கள் என்ன தொண்டுக்கு என்று காசு கேட்டாலும் மறுக்காமல் உதவி விடுகின்றார். எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ண அடியவர்களுடைய கூட்டம் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்றது, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை, நீங்கள் வேணுமானா கூப்பிட்டு கேட்டு பாருங்க ராஜா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் ஒரு முடிவா. ராஜா பார்க்கிறாரு, சரி இது உண்மையா பொய்யா அப்படின்னு நாம் சோதனை செய்யணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் காவலாளியை விட்டு ஜெயவந்தரை கூப்பிட்டு வர சொல்கின்றார் அரண்மனைக்கு. ஜெயவந்தர் வருகின்றார். அவருக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது. பிள்ளைகள் போய் முறையிட்டதோ, அதன் பொருட்டு ராஜா நம்மிடம் கேள்வி கேட்கிறார் என்றோ அவருக்கு தெரியாது சுத்தமாக. ஜெயவந்தர் வந்தவுடன் கேட்கின்றார். ஆனால் ஜெயவந்தரை பார்த்தவுடன் ராஜாவுக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா, என்ன தெய்வீகமான தோற்றம், இவர் எப்படி தவறாக செலவிட முடியும் பணத்தை? இவர் ஒன்றும் தவறான வழியிலே பணத்தை செலவு செய்யவில்லையே, கிருஷ்ண பக்தர்களுக்கு என்று தானே செலவிடுகின்றார், இதில் என்ன தவறு இருந்து விட முடியும்? இப்படித்தான் முதல்ல ராஜா நினைச்சான். சரி கூப்பிட்டு கேட்டு பார்த்து விடலாமே அப்படின்னு கூப்பிட்டுட்டான். இப்போ கேட்குறான், ஐயா உங்கள் மகன்கள் 6 பேரும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் பணத்தை எல்லாம் வீணாக செலவழிக்கிறீங்களாம், மேற்கொண்டு வணிகம் செய்வதையும் நிறுத்தி விட்டீர்களாம். காரணம் என்னன்னு புரியலையாம். அவர்களுக்கான பங்கை கொடுத்து விடுமாறு சொல்கின்றாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, ஐயா எல்லாமே கிருஷ்ணன் கொடுத்தது ஐயா, அதை அடியவர்களுக்காக செலவு செய்வதில் என்ன தவறு இருந்து விட முடியும்? அதைத்தானே நான் செய்தேன், அது என்ன பெரிய குற்றமா அப்படின்னு கேட்கிறாராம் ஜெயவந்தர். ராஜாவுக்கு என்ன ஒரு குருட்டு யோசனைன்னா, இந்த பதில் இவருக்கு சமாதானமாக படவில்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை கிருஷ்ண பக்தர்கள் அடியார்கள் வந்து கேட்கிறார்களே என்று வாரி வாரி கொடுத்தால் அது தவறல்லவா? ராஜா என்ன முடிவு பண்ணுறானா, இவர் ஏதோ பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறானா. கொஞ்சமும் யோசிக்காமல் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய மனதிலே தோன்றிவிட்டது. அவன் என்ன நினைக்கிறான், இவரால் இவங்க பிள்ளைகளுக்கும் லாபம் கிடையாது, நாட்டுக்கும் ஒரு லாபமும் கிடையாது, இவரை ஏன் உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டா. கொடூரமான ஒரு எண்ணம் அவனுக்கு. இதை முறையாக செயல்படுத்தணும் இல்லையா? ஏன்னா இவர் பல பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்கிறாரு கிருஷ்ண அடியவர்களுக்கு. அவர்களெல்லாம் வந்து நம்ம கிட்ட முறையிட்டா என்ன பண்ணுறது? அதனால் இதை பொறுமையாக செயல்படுத்தணும் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் காரியம் சிதறிவிட்டாலும் அது பெரிய ஒரு கலவரத்துக்கு அடிகோலி விடும். அதனால் பொறுமையாக செயல்படுத்தணுமேனு முதல்ல மரண தண்டனைன்னு சொல்லலை இவன். இவர் எந்த கொலவோ கலையோ எதுவும் செய்யவில்லை. கிருஷ்ண பக்தர்களுக்கு கொடுத்தது தவறு என்று ராஜா நினைக்கின்றான். மகன்களும் அதையே முன்மொழிகிறார்கள். இவர் வழிமொழிகின்றார் ராஜா, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் யாருக்கும் லாபம் கிடையாது. நீங்கள் திரண்ட செல்வத்தை என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று நாட்டுடைமை ஆக்கியிருக்கணும், என்கிட்ட கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து வாரி கொடுத்துட்டீங்க. பிள்ளைகள் இதனால் கஷ்டப்படுறாங்க, உங்களால் யாருக்கும் லாபம் கிடையாது, உங்களை நான் சிறையில் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜெயவந்தர் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அன்று இரவு அவரை சிறைக்குள் அடைத்து விட்டார்கள். இவர் என்ன நினைக்கிறாரு, இதுவும் கிருஷ்ணனுடைய லீலை போல அப்படின்னு அமைதியாக இருந்துடுறாரு. சரி கிருஷ்ணா, இது உன்னுடைய விருப்பம் போலும். நாம் சொல்லுவோம் இல்லையா, மனதிற்கு 6 திருடர்கள் உண்டு என்று. காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், இந்த 6 விதமான திருடர்கள் உண்டா மனதிற்கு. காமம் நுழைந்து விட்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அது மாதிரி இந்த 6 மகன்களை எனக்கு கொடுத்தாயா கிருஷ்ணா? இந்த 6 திருடர்கள் போல என்னுடைய மகன்கள் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தானே எனக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டு விட்டது. இல்லை என்றால் நான் வீட்டிற்குள்ளே அமர்ந்து கொண்டு கிருஷ்ண தியானம் செய்து கொண்டிருப்பேன் அல்லவா, கிருஷ்ண பக்தர்களோடு பேசி கொண்டிருப்பேன் அல்லவா. இப்படிப்பட்ட ஒரு அடாத செயலை செய்து விட்டார்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம். சரி, நாம் நேரத்தை விரயமாக்க வேண்டாம். ஏன்னா ராஜா சொன்னது ஜெயவந்தருடைய காதுகளில் கேட்டு விட்டது. என்னன்னா, மறுநாள் காலையில் இவரை கல்லில் கட்டி கடலை விட சொல்லிட்டான் ராஜா. இந்த விஷயம் ஜெயவந்தருக்கு தெரிந்து விட்டது. ஏன்னா நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே இந்த கட்டளையை நிறைவேற்ற வருவார்கள் அல்லவா, அப்பொழுது நம்மால் கிருஷ்ண தியானம் செய்ய முடியாது அல்லவா, இப்பொழுதே நாம் செய்தால் என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு ஜெயவந்தர். சிறையில் அடைச்சிட்டாங்க. அந்த இடம் அவ்வளோ சுத்தமாக இல்லை, அசுத்தமாக இருக்கின்றது சிறைச்சாலை, நாற்றம் எடுக்கிறது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணா நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நீ என்னை மாளிகையில் உட்கார வச்சாலும் சிறைச்சாலையில் உட்கார வைத்தாலும் என்னுடைய மனது என்னவோ உன்னைத்தான் தியானம் செய்து கொண்டிருக்கும் அப்படின்ற உறுதியான முடிவுக்கு வந்துட்டாரு. சிறையில் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை மூடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். எவ்வளவு நேரம் இருந்தார் என்பது அவருக்கு தெரியாது.
சிறை காவலாளி வந்து எழுப்புகின்றானாம், ஐயா வாருங்கள், நேரமாகிவிட்டது, புறப்படலாம் அப்படின்னு. சரி, இவர் எழுந்து வராரு ஜெயவந்தர். இந்த விஷயம் ஊராருக்கு தெரிந்து விட்டது. ஜெயவந்தருடைய மகன்களுக்கும் தெரிந்து விட்டது. இவங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, நாம என்னவோ நினைச்சு நாம கம்ப்ளைண்ட் பண்ண போக இப்படி அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்களே அப்படின்ற ஒரு கவலையும் வந்து விட்டதாம் அவர்களுக்கு. சரி, இனி மேற்கொண்டு பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன சொல்றான், ஜெயவந்தரால் நாட்டுக்கும் பலன் கிடையாது, மக்களுக்கும் பலன் கிடையாது, ஒன்றுத்துக்கும் இவர் உதவாமல் இருக்கிறத விட இவருக்கு நாம ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ராஜா என்ன நினைக்கிறான்னா, அது வரைக்கும் யாருக்கு இவர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும், அதை விட இவரை கொலை செஞ்சிடுறது மேல் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டானா. ராஜா ஒன்று நினச்சிருக்கணும், கிருஷ்ண பக்தரை அவ்வளோ எளிதாக யாரும் சீண்டி விட முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை கூட்டிக்கிட்டு வராங்க. கல்லை கட்டி கடலில் விட்டுடலாம் அப்படின்னு ஊராரெல்லாம் பார்த்து ரொம்பவும் கலவரமாக பேசுகிறார்களாம். என்னன்னா, எவ்வளோ பெரிய கிருஷ்ண பக்தர் இவர், இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூட மூளை கிடையாதா, நல்லா யோசனை பண்ணி தான் இந்த விஷயத்த செஞ்சானா, ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தான் அவன், இப்படி நல்ல அடியாரை நாம் பகைச்சிக்கிட்டாக்கா அது நாட்டுக்கு கேடு வரும் அல்லவா, இது கூட தெரியாதா இந்த மூளை இல்லாத ராஜாவுக்கு அப்படின்னு ராஜாவை திட்டுறாங்களாம், இவரை பாராட்டுறாங்களாம். அது மட்டும் கிடையாது, இந்த 6 மகன்களும் இவருக்கா பிறந்தார்கள், எத்தனை பெரிய அடியார், யார் வந்தாலும் இல்லை என்னாது மறுக்காது கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை வாய்த்தவர் அல்லவா, இவரை போயா இவர்கள் இப்படி ஒரு முறையீட்டை செய்ய வேண்டும், செல்வம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக யாராவது பெற்ற தகப்பனை மாட்டி விடுவார்களா, எவ்வளோ பெரிய கொடுமை இது, என்னுடைய அப்பா ஒரு கிருஷ்ண பக்தர் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமைப்பட வேண்டும் அல்லவா, அதை விட்டு கேவலம் பணத்திற்காக, பணம் இன்று வரும் நாளை போகும், ஆனால் தகப்பனார் தானே, இதை இல்லை என்று எப்படி மறுக்க முடியும் நாம், இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் கொஞ்சமும் அவர்கள் யோசிக்காமல் ராஜாவுக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணுமா, இவர்களெல்லாம் இவர் பெற்ற மகன்கள் தானா அப்படின்னு ஊராரெல்லாம் தூஷிக்க ஆரம்பித்து விட்டார்களாம் இந்த மகன்களை எல்லாம். ஜெயவந்தர் கொஞ்சம் கூட அசரவில்லை. எவ்வளவோ செல்வத்தை கொடுத்தான், திரண்ட செல்வத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்த கிருஷ்ண பக்தனுக்கு என் உயிரை காப்பாற்ற தெரியாதா என்ன, நான் போயிட்டு அவர்கிட்ட முறையிடணுமா, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தாலே நமக்கு நல்ல கதி ஏற்படும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறாரு ஜெயவந்தர். இப்போ கல்லை கட்டியாச்சுது, கடலை தூக்கி போட்டுட்டாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வியப்பா. ஏன்னா ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலகதி நேரணுமா, அதை நாம் கண்ணால் பார்க்கணுமா, நாம் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லையே இறைவா அப்படின்னு எல்லாரும் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்களாம் கிருஷ்ண பரமாத்மாவை. இப்பொழுது இவர் என்ன பண்ணுறாங்க, கல்லை கட்டி கடலிலே போடுவது மட்டும் கிடையாது, அதை ஒரு கோணிப்பையிலேயும் கட்டி போடுகிறார்களாம். ஏன்னா மிதந்துட்டாரனான்ற பயம் வந்துடுச்சோ என்னவோ ராஜாவுக்கு. முதல்ல கல்லில் கட்டி அதன் பிற்பாடு ஒரு கோணிப்பை சாக்கு பையில கட்டி அதையும் நன்றாக இறுக கட்டி கடலுக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். மக்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூட்டை ஒரு தடவை மூழ்கியது. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி இறந்துட்டாரு போல, தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கும் இல்லையா அதனாலன்னு. ஆனால் இப்படி உள்ளே போன மூட்டை ஒரு கணம் நகர்ந்தது, மறுகணம் பார்த்தால் அந்த மூட்டை மேலே வந்தது. எல்லோருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா வெறுமனே சாக்கு பையில் கட்டி போட்டிருந்தா கூட மேலே மிதந்துக்கிட்டு வரலாம், ஆனால் கல்லை கட்டி அல்லவா போட்டிருக்கிறார்கள், எப்படி மிதந்து வர முடியும், ஆனால் மிதந்தாரே, இது எப்படி என்பது அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். அப்பொழுது அந்த மூட்டை மேலே வரும்போது பார்த்தால் அந்த மூட்டைக்கு கீழே ஒரு பொன்னிறமான ஆமை தூக்கி கொண்டு வருகிறதாம் கடலில் இருந்து. நாம் நினச்சிருக்கலாம், அவர் கிருஷ்ண பரமாத்மா ஒரு அவதாரம் எடுத்திருப்பார் அல்லவா, பார்க்கடலை கடையும் பொழுது ஆமையாக இருந்து வந்தார் அல்லவா, அதுபோல தன்னுடைய பக்தனான ஜெயவந்தரை காப்பாற்ற அவர் ஒரு அழகான அவதாரம் எடுத்து விட்டார் அல்லவா. திருநாவுக்கரசு பெருமானை சிவபெருமான் காப்பாற்றியது போல இந்த கிருஷ்ண பக்தரை கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுகின்றார் தன்னுடைய முதுகிலே சுமந்து. ஏன்னா அவருடைய மனதில் கிருஷ்ண நாமத்தை அல்லவா சுமந்து கொண்டிருந்தார் எப்பொழுதும் ஜெயவந்தர். இப்பொழுது தன்னுடைய பக்தனை அவர் தன்னுடைய முதுகிலே சுமக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த பொன்னிறமான ஆமை என்ன பண்ணுது, இந்த மூட்டையை கொண்டு வந்து கரைக்கை தள்ளி விடுகிறதாம். தள்ளிவிட்டு ஒரு தடவை பார்க்கின்றதாம் மக்களை. ஏன்னா மக்களே பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய கிருஷ்ண பக்தனை நான் எப்பொழுதும் கைவிடவில்லை என்று அது உறுதியாக சொன்னது போல அல்லவா இருக்கின்றது இந்த அதிசயம். மூட்டை தானாக பிரிகின்றது, உள்ளே நிஷ்டையிலே அமர்ந்திருக்கின்றார் ஜெயவந்தர். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க ராஜாவுக்கு புத்தி வந்துடுச்சு. ஏன்னா
கிருஷ்ண பக்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தது பெரும் பாவம் அல்லவா? கிருஷ்ண அபச்சாரம் மிகப்பெரிய பாவம் தானே. பாகவத் அபச்சாரத்தை விட பாகவத அபச்சாரம் மிக கொடிதல்லவா? இதை எங்கே போய் தொலைப்பது நாம்? ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவன் கண்ணால் கண்டதும் இல்லை, காதால் கேட்டதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவன் பார்த்ததும் கிடையாது. அவனுக்கு பயம் வந்துடுச்சான் முதல்ல. அதுக்கப்புறமா அதிர்ச்சியா போயிடுச்சு. ஏன்னா இப்படி கிருஷ்ண பக்தரை காப்பாற்றிய கிருஷ்ண பரமாத்மா தன்னை என்ன ஒரு நிந்தனைக்கு உள்ளாக்குவாரோ, என்ன ஒரு தண்டனை கொடுப்பாரோ என்ற பயம் வந்து விட்டதாம் அந்த ராஜாவுக்கு. ஓடி வரான் இந்த செய்தியை கேட்டவுடன். என்ன பண்றான்? காலில் விழுந்து வணங்குறானா. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், பெரிய பாவத்தை செய்து விட்டேன். ஏன்னா கிருஷ்ண பக்தனுடைய நாட்டில் இருக்கின்றார் என்பதே மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லவா? நான் உங்களை தவறாக நினைத்து எடை போட்டு விட்டேனே, மிகப்பெரிய கொடிய தண்டனைக்கு ஆளாக்கி விட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு காலில் விழுந்து கதறானா. ஆனால் ஜெயவந்தர் என்ன பண்ணுறாரு? அப்பா, இதுவும் கிருஷ்ணன் இல்லை அப்பா. கிருஷ்ணன் திரண்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்தான், இப்படிப்பட்ட ஒரு முறையீட்டையும் செய்தான், பின்பு அவனே என்னை காப்பாற்றினான். இதுவும் அவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்று. அவனுடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்மரணம் செய்து கொண்டீர், அதுவே நமக்கான நல்ல கதி அப்படின்னு சொல்கிறாராம். ஜெயவந்தருடைய கால்களில் விழுந்து வணங்கிட்டு ராஜா சொல்கிறானா, நீங்களே எனக்கு குருவாக இருங்கள், நீங்களே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு காலில் விழுந்து வணங்கிட்டு அவரை தன்னுடைய ராஜகுருவாக நியமிக்கின்றான். இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? கிருஷ்ண பக்தருக்கு அழிவு கிடையாது, கிருஷ்ண நாமத்திற்கென்று சக்தி உண்டு, கிருஷ்ணனுடைய பக்தர்களை கிருஷ்ணர் எப்பொழுதும் காப்பாற்றுவார் என்ற உறுதியான உண்மை நமக்கு புலப்பட்டு விட்டது. மகாபக்த விஜயத்திலே இந்த கதை ரொம்பவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். பல கதைகள் அதிலே உண்டு. ஏன்னா நவரத்தினங்கள் போன்றது, பல ரத்தினங்கள் அங்கே காண கிடைக்கும். அதிலே ஒரு அற்புதமான ரத்தினம் தான் இந்த ஜெயவந்தர் என்ற பக்தர். கிருஷ்ணநாமம் வாழ்க, கிருஷ்ண பக்தர்கள் வெல்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான சந்திப்பிலே, நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.